இறைவன் வந்து பொய்யானவன், இறைவன் மோசமானவன், இறைவனே சொல்கிறவங்க இருக்காங்க, குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா அது நாங்கள் பார்க்கும்போது அப்போ இவனை எப்படி வெளியில், இறைவனே பொய்யனும் போது இவனை வெளியில் கொண்டுட்டு வர்றது எப்படி கொண்டுட்டு வரும்? பில்லி சூனியம் ஏவல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, உண்மையாகவே அப்படி ஒரு விஷயம் இருக்கா? பூர்வீகமாகவே பணக்காரங்களாக இருந்திருப்பாங்க, ஆனால் டக்குன்னு வந்து ஏழையாக மாறுவான். அவன் ஏன் ஏழையாக மாறினான், எங்கே மிஸ்டேக் பண்ணான் அப்படிங்கிறதா இருக்குது. இந்த கருங்காலியை அணிஞ்சா என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கிட்ட ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னு இந்த மனுஷன் திங்க் பண்ணுறான் இல்லைங்களா, இந்த மூலிகை அவனுக்கு அந்த சிந்தனையிலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்து. அதே மாதிரி நம்ம ஒரு மனிதன் முன்னாடி இருந்தால் தான் அந்த பிரச்சனைகள் தீர்க்க முடியுமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. பஞ்சபூதங்களில் இந்த பிரபஞ்சத்தில், இந்த பிரபஞ்சம் விட்டு எங்கே எந்த மூலையில் அடங்கியிருந்தாலும் அந்த மூலிகைகள். பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம். அந்த பிரச்சனைகளுக்கு பின்னாடி ஒரு தீய சக்தி இருக்குது. அந்த தீய சக்தியை ஒருத்தரோட முகத்தை பார்த்து அவருக்கு பலன் சொல்லி அந்த பிரச்சனைகளுக்கு சரியான பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க புதுக்கோட்டையை சேர்ந்த நசீம் அம்மா அவர்கள். அவங்கள தான் இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் அம்மா. வணக்கம். புதுக்கோட்டை ஃபுல்லாகவே நிறைய பிரபலமாக இருக்கீங்க. நசீம் அம்மா அப்படிங்கிற பேரில் உங்களை எல்லாரும் கூப்பிட்டுருக்காங்க. இஸ்லாமியர் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு மட்டும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சரி செஞ்சு கொடுக்குறீங்களா, இல்லை எல்லா மதத்திற்கும்? இல்லைங்க, இதில் மெயினாக வந்து மக்களுக்கு மதம்ங்கிறது வந்து அப்பாற்பட்டது, சரிங்களா. மதம்ங்கிறது வந்து மக்களாக ஏற்படுத்திக்கிட்டதே தவிர்த்து நம்மளாம் வந்து யாருக்கும் மதம் பிரிக்கிறது கிடையாது, சரிங்களா. அதே மாதிரி இறை ஞானம் கண்டவங்க யாருமே மதம் பார்க்கறது கிடையாது. அப்படி பார்த்தா எல்லா டாக்டர்ஸும் வைத்தியம் பார்க்க முடியாது, எல்லா சித்த வைத்தியர்களும் பேஷண்ட் அட்டென்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க பார்க்குறாங்க அப்படின்னும் போது எல்லா மதத்துக்காரங்களும் ஈக்குவலாக பார்க்குறாங்க. ஈக்குவலானா இறைவன், அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு இறைவன், ஒரு ஆன்மா. அப்போ நம்மகிட்ட இருக்கிற ஆன்மா தான் அவங்ககிட்ட இருக்கு. நம்ம இறந்தாலும் உயிர் தான், அவங்க இறந்தாலும் உயிர் தான். அப்போ அவன் அடுத்த மதத்துக்காரன் இறந்தால் உயிரோட வரவானா வர கிடையாது. யாருமே வந்து இந்த பாடி விட்டு உயிர் வெளியில் ஏறுதுன்னா திருப்பி அந்த கூட்டுகளை கொண்டு வந்து சேர்க்க முடியாது. இது ஒரு சட்டை தான், சரிங்களா. அதே மாதிரி இந்த காத்தானது உயிரோட இருக்கானா கண்டிப்பாக இருக்குது. அது வந்து முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா அப்போல்லாம் வந்து நம்மளுக்கு நேச்சுரலாக தெரியும் நடப்பாதை, அப்படி இல்லைன்னா குதிரை வண்டி, இல்லைன்னா மாட்டு வண்டி, சரிங்களா. இந்த மாதிரி கழுதையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். என்னென்னா ஆன்மீக ரீதியாகவே இந்த உடலை விட்டு தனிப்படையாக வந்து ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களை செஞ்சுருக்காங்க. அது யார் அப்படின்னு கேட்டால் சித்தர்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சித்தர்களை நம்ம யாரும் பார்த்தது கிடையாது. ஆனால் உண்மையான சித்தர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற புனித பூமி தான் நம்ம இந்தியா. நீங்கள் ஒரு நபரை நேரடியாக பார்த்து அவரோட முகத்தை பார்த்து அவருக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனைகளுக்கு மூலிகை மூலமாகவும் தீர்வு கொடுக்குறீங்க. நீங்கள் ஒரு ஆன்மீகவாதியா அல்லது ஜோதிடரா இல்லை மருத்துவரா? இல்லை, நம்ம என்ன எப்படி நம்மளை குறிப்பிட்ட மக்கள் எதிர்பார்க்குறாங்கிறது தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து வைத்தியமும் பார்ப்போம், வித் மாந்திரீகத்துக்கான, அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்களுக்கான சதுஷனும் அவங்கள பண்ணி கொடுப்போம். இப்போ இந்த மாந்திரீகம் அப்படிங்கிறப்ப தான் ஒரு கேள்வி வருது. சொல்லுங்க. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த முடியுமா? அவரோட சம்மந்தமே இல்லாமல் இந்த பில்லி சூனியம் ஏவல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆக்சுவலாக உண்மையாகவே அப்படி ஒரு விஷயம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. அப்படி இருக்குங்கிறது எப்படி நம்ம உணரலாம் அப்படின்னா, இப்போது ஒரு மனுஷன் வந்து டிப்ரெஷனில் போகும்போது அவனுக்கு என்ன ஆகும்னா, நல்ல டாப் லெவலில் வந்துட்டு இருப்பான். டக்குன்னு அவன் ஃபேமிலியில் வந்து ஒரு 2-3 டெத் ஆகிடும், அவன் பிஸ்னஸில் லாஸ் ஆகிடும். அது இல்லாமல் வந்து ஃபேமிலியிலே அவங்க பூர்வீகமாகவே பணக்காரங்களாக இருந்திருப்பாங்க, ஆனால் டக்குன்னு வந்து ஏழையாக மாறுவான். அவன் ஏன் ஏழையாக மாறினான், எங்கே மிஸ்டேக் பண்ணான் அப்படிங்கிறதா இருக்குது. இந்த மிஸ்டேக் பண்ணுறது அவன் தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன்னா பணக்காரன் இல்லை, பணம் இருந்தால் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னா பணத்தால் ஒரு உயிர் வாங்க முடியாது, ஒரு உயிர் எடுக்கலாம்.
இல்லை, இப்போ என்னன்னா ஒரு தொழிலில் சாதாரணமாக பிரச்சனை வர்றது அப்படிங்கிறது சகஜமான ஒரு விஷயம். சகஜமான ஒரு விஷயம் தொழிலில் அதுதான் பிரச்சனை நடந்து நஷ்டமாகுது அப்படிங்கிறதுனால எனக்கு யாராவது ஒருத்தவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் அது நியாயமாக இருக்கும்? இல்லை, நியாயம் அப்படிங்கிறது இல்லை. இப்போ நான் சொல்கிற கான்செப்டை நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு உயிர் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த பாடிக்கு ரிட்டர்ன் செலுத்த முடியாது, ஆனால் அந்த உயிர் எடுக்க முடியும்ல. அப்போது அந்த உயிர் எடுக்காமல் தடுக்கிறதுக்கான நம்ம முயற்சிகள் நம்ம பண்ணலாம். டாக்டர் மாதிரி, சரிங்களா? டாக்டருக்கு உடம்பை டச் பண்ணி பார்த்து அதில் என்னென்ன இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி பார்த்து அதை கணிக்கிறான். நம்ம என்னன்னா அவன் முகத்தை பார்ப்போம். முகம்தான் வந்து மெயினான ரீசன். அவன் முகத்தில் வந்து ஐஸை பார்க்கும்போது நம்ம ஐஸ்கள் தான் வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி. கண்கள் வந்து எப்பவும் எல்லாத்தையும் பதிவு பண்ணும். பதிவு பண்ணது எங்கே ஸ்டோரேஜ் ஆகுது? நம்ம மூளையில் தான் சேவ் ஆகுது. ஹார்ட்டில் சேவ் ஆகாது. ஹார்ட்டில் வந்து சென்டிமெண்ட் மட்டும்தான் சேவ் ஆகும். மற்ற எல்லாமே வந்து மூளையில் தான் பதிவாகும். அப்போது அந்த கண்களில் இருக்கிற விஷயங்கள், அந்த கண்கள் வந்து ஏற்படக்கூடிய தாக்கங்கள், சரிங்களா? கண் வந்து டல்லாகுது, ஷேட் மாறுது, இல்லை வந்து அது வந்து ஒரு டிப்ரெஷனில் போகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குன்னும் போது அதுங்க அமானுஷங்களாக நடக்கிற மாதிரி அது உணரும். தட் மைண்டுன்னு தான் சொல்லலாம், சரிங்களா? அப்போது அந்த மைண்டில் இருக்கிறத நம்ம ரீட் பண்ணுறோம். எது மூலிமா ரீட் பண்ண முடியும்? ஐஸ் மூலிமா தான் ரீட் பண்ண முடியும். ஓகே, இப்போது ஒரு ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னா, ஒரு பலன் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான சில முறையான படிப்புகள் இருக்குது. அது மூலமாக அதில் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு மருந்து மாத்திரைகள் கொடுக்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் ஒரு இயற்கை மருத்துவமாகவே கூட இருந்தாலும் அதற்கான சில முறையான படிப்புகள்லாம் இருக்குது. நீங்கள் எந்த செக்டார்லேயுமே இல்லாமல் திடீர்னு மக்கள் மத்தியில் இவ்வளவு பிரபலமாக ஆகுறீங்க, கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு மக்களும் ஏற்றுக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? நார்மலாக இங்கே கோட்பாடில் வரைய, அதாவது இங்கே இப்போ வந்து மதத்து சார்பில் வரப்படுது. இது என்னென்னா எங்கள் மதங்களில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பிராமினுக்கும் எங்களுக்கும் மேட்ச் ஆகும். பிராமின் சமுதாயத்தில் பாருங்கள், பெண்களை வந்து வெளியே அனுப்ப மாட்டாங்க, எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க. தன்னோட கணவன் தன்னோட ஃபேமிலி அப்படின்னு தான் அவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதே ரீசன் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணப்படுது. என்ன, நம்ம குடும்பம், நம்ம கணவன், நம்ம குழந்தைங்கள், வெளி உலகம் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அப்படி தான் நானும் ஒரு காலகட்டத்தில் இருந்தேன். பட் 9 years பேக், சரிங்களா? நானும் வந்து இப்போவும் என்னோட கணவர் சப்போர்ட் இல்லாமல் நான் எங்கேயும் போக மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு இருந்த என்னை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு சித்தர் வந்து நம்மளை வந்து உணர்த்துற. அவர் வந்து என்னோட மனசுக்கு வந்து அவர் சித்தர்ன்னு தான் நான் சொல்லுவேன். அவரை பார்த்த தோற்றம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு 95 வயசு அவருக்கு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். என்னோட கெஸ்ஸிங்கில் அதுக்கு மேலேயும் இருக்கலாம், சொல்ல முடியாது. ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அவரோட ஒரு வெள்ளை காவி கட்டியிருக்காரு, சரிங்களா? துண்டு ஒன்று, ருத்ராட்சம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கு, ஒரு நீட்டான தாடி. என்னோட கை குழந்தைங்களோட நிற்கிறேன் அந்த ரயில்வே ஸ்டேஷனில். 6:30 மணிக்கு எனக்கு ட்ரெயின். அங்கே வெயிட் பண்ணும்போது வேகமாக வராரு. எல்லாரும் பிச்சை கேட்குற மாதிரி தான் வந்து அவர் நம்மகிட்ட வந்து பிச்சையாக எதுவும் கேட்கல. எனக்கு பசிக்குது, சாப்பாடு வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்கிறார். பசிக்குதுன்னு சொன்னால் நம்ம சும்மா யாரையும் அனுப்புறதில்ல. சரி, பொங்கல் வாங்குறேன், இது கொடுத்துட்டு பொங்கல் சாப்பிட்ற நேரத்தில் எங்களுக்குள்ளார பேச்சுவார்த்தை நடக்குது. என்ன பேச்சுவார்த்தை அப்படின்னா, குறிப்பிட்ட காலகட்டங்களில் நீ ஃபேமிலியை இறக்குற அப்படின்னு சொல்கிறார். இறக்கலன்னா என் ஃபேமிலியை விட்டு பிரிய போகிறேன் அப்படிங்கிறது அவர் குறிப்பிடுறாரு. அப்போது நான் திடீர்னு என்னடா இது, எல்லாம் நம்ம ஏதாச்சும் கொடுத்தோம்னா நம்மளை வாழ்த்தி தான் அனுப்புவாங்க, சரிங்களா? இவர் நான் பிரிய போகிறேன்னு சொல்கிறாரே அப்படின்னும் போது எனக்கு ஒரே ஷாக்கிங். என்ன தாத்தா எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், இன்னும் கொஞ்ச நாளில் நீ உன் குடும்பத்தை விட்டு வெளியேற போகிற அப்படிங்கிறது சொல்கிறார். ஏதோ சூழ்நிலை அவர் சொல்கிறார். பட் அப்புறம் சொன்னேன், ஏன் இப்படி சொல்கிறீங்க, இதுக்கு வேறு ஆப்ஷன் எதனா இருக்கா அப்படிங்கிறது கேட்குறேன். வேறு தீர்மானம் இருக்குது அப்படின்னா உனக்குள்ளே இருக்கிற ஒரு இறை வழியை, இறை ஞானத்தை நீ வந்து வழிபாடு பண்ண கற்றுக்க அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன, அது எனக்குள்ளே இருக்குது, எப்போவும் தான் தொழுகிறோம், எப்போவும் தான் ஃபாலோ பண்ணுறோம், அப்புறம் அதையும் மீறி என்ன இருக்குது? இது சூக்ஷ்மமான விஷயம். அவங்க தெளிப்படையாக எதுவுமே நம்மளை சொல்ல மாட்டாங்க. சரி, அடுத்த கொஷனும் கேட்குறேன். என் குடும்பத்தோடையே இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? அப்போ நீ வந்து ஒன்று குறிப்பிட்ட காலங்களில் உனக்கு என்ன கிடைக்குதோ அதை நீ ஃபாலோ பண்ணு அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார்.
இந்த நிகழ்வுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நடக்குது. என்னன்னாக்கா, எனக்கே தெரியாமல் நல்லா இருந்த ஒரு பாடி வந்து திடீர்னு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்படுது. ஒரு 15 days நான் வந்து எந்த உணர்வுகளும் இல்லாமல் பெரிய ஆப்ரேஷனோட அங்கே இருக்கேன். எனக்கு தெரியாது என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு நான் கொடுத்தது வெறும் தண்ணி, ட்ரிங்க் அடிக்ட் ஆனவங்களுக்கு மருந்தாக கொடுத்தேன். வெறும் தண்ணியை? வெறும் தண்ணி. என்ன அடிப்படையில் கொடுக்குறீங்க அப்படி? அது கொடுக்க சொல்லி உத்தரவு கொடுக்குறாங்க அவங்க. நீ வந்து உன்னோட கையில் கொடு அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. இது உங்களோட மனநிலையிலேருந்து தோண்டப்பட்டது தான். நேரடியாக வந்து யாரும் நான் வந்து எங்கேயும் பயிற்சிக்கு போகல. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மூலிகை ரீதியாக நம்ம தாத்தா பாட்டி பயன்படுத்தியிருக்காங்க. அதை வச்சு நான் வந்து சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணேன். கோச்சுக்கு போனேன். மூலிகைகள் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட கணவரும் சரி நானும் சரி 2 பேரும் அதில் வந்து பங்கெடுத்து சர்டிஃபிகேட்டும் வாங்கி வச்சுக்கேன். ஓகே ஓகே. ஒரு இஸ்லாமிய பெண்மணியாக இருந்துட்டு ஒரு சித்தர், ஒரு இந்து சமயத்தை சார்ந்த ஒரு சித்தர், அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் மேலே நம்பிக்கை எப்படி வந்துச்சு? எனக்கு அவர் வந்து சொன்னது என்னோட லைஃப்பில் நடந்துச்சு. ஏன்னா மரணம், அதாவது மனித மூளை சாவை எப்படி அடையிறாங்கிறது நான் உணர்ந்துட்டேன். என்னோட மூளையில் எந்த ஒரு திங்கிங் இல்லை. என்ன ஒரு விஷயம் நான் என் குழந்தைய சொல்லி விட்டுட்டு வந்தேனோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நான் வந்து அந்த 15 நாளில் என் மைண்டில் இருந்தது. அப்போது மூளை சாவாக இறக்கப்பட்டவன் இப்படி தான் இறப்பான், இதுதான் மரணங்கிறது நான் உணர்ந்துட்டேன். இந்த ஒரு ஆன்மீக பயணத்தில் இப்படி டிராவல் பண்ணிட்டு இதுலயே இந்த மாந்திரீகம், தாந்திரீகம், வசியம் விஷயங்கள் இருக்கு. இதனால இந்த துறைக்குள்ளார போனீங்க? இல்லை, இதுவும் கனெக்ட் ஆகுது. ஏன்னாக்கா நிறைய மக்களுக்கு வந்து நம்ம ஓப்பனாக சொல்ல போனோன்னா நிறைய விஷயங்கள் மக்கள் வந்து நம்ம நிழலை பார்த்தே நம்ம பயப்படுவோம் சில நேரத்தில். சரிங்களா? அந்த மாதிரி வந்து மக்கள்கள் நிறைய அடிக்ட் ஆயிடுறாங்க. அது இல்லாமல் நிறைய வெளியே சொல்ல முடியாத விஷயங்கள், குடும்ப விஷயமாகட்டும், இல்லை வந்து பர்சனலாக டார்ச்சர் ஆகட்டும், இல்லை வேலையில் ஒரு பிரச்சனைகள் ஆகட்டும், அவன் அதே திங்க் பண்ணி என்ன பண்ணுறான்னா அவன் சுற்றிலையும் ஏதோ நடக்குது அப்படிங்கிற மனநிலைக்கு போயிடுறான். நான் இந்த மூலிகை ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த மாதிரி போகிறவங்க உண்டா, அந்த மாதிரி நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்குது. அது நான் நேரில் என்னோட கஸ்டமர் நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு வந்து நம்ம ஃபியூரான மூலிகைகள், நான் மூலிகைகள் ஆராய்ச்சியாக ஈடுபட்ட பிறகு இது வந்து சர்ச் பண்ணி இந்த மூலிகைகள் கொடுக்கலாமா அப்படிங்கிற பிரார்த்தனையில் இறைவன்கிட்ட ஈடுபட்டு அவனுக்கு கொடுக்கும்போது அது தீர்வு கொடுக்கும். இப்போ மூலிகைகள் அப்படிங்கிறப்போ உடல் நலத்தில் ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னா அதுக்கு நம்ம மூலிகைகள் கொடுக்கலாம். இப்போ கை காலில் வலி, நீண்ட நாளாக வந்து மூட்டு வலியிலே அவதிப்பட்டுருக்கேன், என்னால் நிமிர்ந்து நடக்க முடியல, இந்த ஷோல்டர் பெயின், இந்த மாதிரி ஏதாவது உடம்பு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு மூலிகை தீர்வாகலாம். ஆனால் மற்ற பிரச்சனைகள், பணப்பிரச்சனையோ, மனப்பிரச்சனையோ, இல்லை குடும்ப பிரச்சனையோ, இதுக்கு மூலிகைகள் எப்படி தீர்வு? கண்டிப்பாக தீர்வாகுது. என்னென்னா இந்த பிரம்மதாண்டியம் அப்படிங்கிற ஒரு மூலிகை இருக்குது. அதோட தன்மை அப்படின்னா முள்ளாக இருக்கும். செடி ஃபுல்லாகவே முள்ளாக இருக்கும். எல்லோ கலரில் அந்த பூக்கள் பூக்கும். இது என்னெல்லாம் செயல்படுத்தும் அப்படின்னா, இப்போ நெருப்பு வந்து நம்மளுக்கு தெரியும், ஆயிலால் எரியுது, சரியா, அது சுடும் அப்படின்ட்டு தெரியும். அந்த செடியோட ஒரு சாறு எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு நெருப்பை நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் கை வைக்கலாம். அந்த சாறு இருக்கிற வரைக்கும் அந்த நெருப்பு நம்மளை சுடாது. இதுதான் சித்தர்கள் இப்போ இருக்கிறவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஆனால் இது உண்மையான விஷயம் கிடையாது. அதுலேயும் சயின்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதில் இருக்கக்கூடிய சரியான பொருட்கள், சரிங்களா, அது நம்ம அந்த பச்சை வந்து மறையிற வரைக்கும் என்ன ஆகும், நம்மளுக்கு நெருப்பு சுடாது. அந்த பச்சை மறைஞ்சிருச்சுன்னா நெருப்பு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்கின்னை வந்து பாதிக்கப்படும். இது வந்து மாந்திரிகத்துக்கு எப்படி பயன்படுது அப்படின்னும் போது, இதனால் நம்மளை வந்து இந்த மூலிகை காற்று சுவாசிக்கும் போது, ஒரு மூலிகை போட்டு நம்ம அதிகமாக தூபம் காட்டும் போது அவனோட மைண்டில் வந்து அந்த டிப்ரெஷன் விலகிறதுக்கான சான்சஸ் கிடைக்கும். அது இல்லாமல் அது உள்ளுக்கு கொடுக்கும் போது அதோட பல மூலிகைகள், வாசனை பொருட்கள் இருக்குது, இறையோட மந்திரங்கள் இருக்குது. அது உச்சரித்து அதை பயன்படுத்தி அதை ஒரு உணவாக நம்ம கொடுக்கும்போது அந்த மனுஷனை நம்ம கட்டுப்படுத்தும். தன்னோட நிழலை பார்த்தே பயப்படுற நபர்கள் நிறையா இருக்காங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, மன சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு மற்ற நடக்கிற எல்லா பிரச்சனைகளுமே எனக்கு ஏதோ ஒரு சக்தி மூலமாக, ஒரு தீய சக்தி மூலமாக இந்த பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறத உணர்றாங்க இல்லையா? ஒரு மன சம்பந்தப்பட்ட நோயாளிக்கு
நீங்கள் வந்து வசியம், மாந்திரிகம், தாந்திரிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணம் பார்க்குற தொழிலாக இது மாற்றப்பட்டிருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது. நிறைய இடங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுக்காக இல்லை, அது உண்மையான விஷயம். ஏன்னா சின்ன சின்னதாக வந்து செய்கிறாங்க அப்படின்னா அது வந்து நம்ம அக்செப்டட் பண்ணப்படாது. சரிங்களா? இப்போ வசிய மை இருக்குது, வசிய மூலிகை இருக்குது, வசிய எந்திரங்கள், மூலிகைகள் இருக்குது தான், இல்லைன்னு நான் சொல்ல வரல. அந்த மூலிகைகளை கரெக்டான பதத்தில், இப்போ ஒரு டாக்டருக்கு தெரியும் எத்தனை டோஸ் கொடுத்தா அவனுக்கு வந்து காய்ச்சல் சரியாகும் அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி அந்த மூலிகையில் எந்த கண்டென்ட் அதிகமானாக்கா அவனுக்கு வந்து அந்த டிப்ரெஷன் குறையும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு சித்தர்களால் தான் ஒரு பாடம் நம்மளுக்கு குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க. அது நம்ம முன்னோர்கள் வந்து மூலிகை மருந்தாவே வந்து இது வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் சுகருக்கு மருந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சுகர் வந்து நம்ம பிறந்த உடனே நம்மளுக்கு சுகர் இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த சுகர் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கான மூலிகைகள் இருக்கு. சரிங்களா? அப்போது இங்கே வந்து நார்மலாக வர வைத்தியத்துக்கும் இருக்குது. சரிங்களா? பிரமை, அதாவது அப்பாற்பட்டது, இந்த உலகத்துக்கு கனெக்டே இல்லாதது ஒன்று நடக்குது அப்படின்னா அதுவும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மூலிகைகளால் சாத்தியம். இப்போது அந்த மாதிரியான நபர்களுக்கு இது பில்லியோ சூனியமோ இது கிடையாது, இது உன்னோட மனம் சார்ந்தது அப்படின்னு நீங்கள் தெளிவுபடுத்திடுறீங்களா? இல்லை தெளிவுபடுத்த முடியாது, அக்செப்டட் பண்ண மாட்டான். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பப்ளிக்காக திருடனை நீ திருடனை ஒத்துப்பானா? ஒத்துக்க மாட்டான். சரிங்களா? நான் திருடவே இல்லை அப்படின்னு தான் சாதிப்பான். ஏன்னா அது அவன் மைண்டில் குறிப்பிட்டுருச்சுன்னா அக்செப்டட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது மைண்டில் செட் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி அவன் அக்செப்டட் பண்ணுவான்? சரிங்களா? அப்போ நம்ம என்ன இந்த இந்த கண்டென்ட் என்ன பண்ணுறோன்னா அவனுக்கு வந்து ஓகே நீ அப்படி இருக்கியானா அதனாலேயே ஒரு சஜஷன் கொடுக்கும். மனதளவில் பாதிக்கப்பட்ட ஒரு நபர், எனக்கு தீய சக்திகள் மூலமாக ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, எனக்கு யாரோ பில்லி சூனியம் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் வராரு. ஆனால் உங்களோட பார்வையில் நீங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, இவருக்கு பில்லி சூனியம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் கிடையாது, இவராக தனக்கு தானே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னு. அவருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி பில்லி சூனியம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவருக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டே கொடுக்குறீங்க இல்லையா? இதை ஏன் தெளிவுபடுத்தக்கூடாது? இன்னும் தெளிவுபடுத்தினால என்ன ஆயிடுவாங்கன்னாக்கா, இல்லை நீங்கள் சொல்கிறது வந்து கரெக்டான ப்ரொசேஷன் இல்லை, நான் அடுத்தடுத்து தேடல ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம அதுக்கு தீர்வு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவனோட தேடுதல் என்ன ஆகும்? முழுமையடையாது, அடுத்தடுத்து போயிட்டே இருப்பான். அப்போ அவனுக்கு புரிய மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் எனக்கு மறுபடியும் யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு இதே மாதிரி நிறைய டிப்ரெஷனில் போகிற கேசஸ் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் என்ன ஆகுனா குறிப்பிட்ட ஆள் என் வாழ்க்கையை எடுக்கிறாங்க, அவங்க பேரோட குறிப்பிடுவாங்க. இதுதான் கொடுமையான விஷயம். செல்ஃபோன் தான் எனக்கு பிரச்சனை இல்லை, இது செல்ஃபோனில் அதாவது இறைவன் வந்து பொய்யானவன், இறைவன் மோசமானவன், இறைவனே சொல்கிறவங்க இருக்காங்க, குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா அது நாங்கள் பார்க்கும்போது அப்போ இவனை எப்படி வெளியில் இறைவனே பொய்யினும் போது இவனை வெளியில் கொண்டுட்டு வர்றது எப்படி கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைகளும் நம்ம வந்து நல்லா ஒரு கைட் பண்ணி இது இல்லை, இது உண்மையானது கிடையாது, அப்போது நீ உன்னோட வாழ்க்கை முறையை மாற்றணும், அவனுக்கு கரெக்டான உணவுகள், இந்த மூலிகை பொருட்கள் நம்ம உள்ளுக்கு சேகரிப்பை கொடுக்கும்போது அவன் மனசில் ஒரு புத்துணர்ச்சி வரும். சரி, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வரவங்களுக்கு எவ்வளவு காலம் அந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும்? இமிடியேட்டாக கொடுத்துருவீங்களா? கிடைக்கும், சில பேருக்கு இமிடியேட்டாக கிடைச்சிடும். அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மூலிகைகள் அவங்க முன்னாடியே வந்து உனக்கு உன் மைண்டில் இருக்கிறது இங்கே வந்துடும். அப்போ நம்ம அவங்க கான்செப்ட் செட் பண்ணோம். என்ன செட் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வந்துருச்சுன்னா இது கலர் சேஞ்ச் ஆகும், இங்கே வரலன்னா சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிற கான்செப்ட் கொடுப்போம். இல்லை அது இருக்குன்னா சேஞ்ச் ஆகும், இல்லைன்னா சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிற இன்னொரு கான்செப்ட் கொடுத்துருவோம். அப்போது அது என்ன ஆகும்னா, இந்த மூலிகை நம்ம முன்னாடியே அதுக்குள்ளே வச்சுருப்போம், அவனுக்கு அது தெரியாது. அவன் ஓகே, அவன் மைண்டில் என்ன உண்மையானது, சரிங்களா, ஓகே நான் நினச்சானா நடந்துடும் அப்படிங்கிற கான்செப்ட் அவன் மைண்டில் இருக்கும். இருக்குது, எனக்கு உண்மையாகவே இருக்குது அப்படின்னா அது கலர் சேஞ்ச் ஆன உடனே அவனோட கான்செப்ட் என்ன ஆகும்? ஸ்டாப் ஆகிடும். ஓகே, இறங்கிடுச்சு, நான் சரியாயிட்டேன், அதோட அவன் பீஸ்ஃபுல்லாக இருப்பான். ஓகே. இப்போது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த முறையில் தீர்வு காண முடியும்? உண்மையான விஷயங்கள் அப்படின்னு சொல்லும் போகும்போது இந்த ஸ்ட்ரோக் வர்றது வந்து ரியாலிட்டி. எப்படி அப்படின்னா, அவங்க முன்னோர்களால் வந்து ஏதாச்சும் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அதாவது அவங்களுக்கு வீக்னஸாக இருக்கலாம், உடம்புல வீக்காக இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் டென்ஷன் அதிகமாக இருக்கலாம், சரிங்களா. அந்த திங்கிங் ஐபிபி ஆகும்போது என்ன ஆகும், நம்ம பல்ஸ் ரீடிங் ஐயா போகும்போது அவனுக்கு பக்கவாதம் வரும்,
சரிங்களா. அதே மாதிரி இந்த கேன்சர் அப்படிங்கிறது ஏன் வரும் அப்படின்னு சொல்கிறேன். மாந்திரிகம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்க. மாந்திரிகத்துக்குள்ளே போவோம். மாந்திரிகத்தில் வந்து நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். எப்படின்னா, உன்னோட சொத்து எனக்கு வேணும், ஏன்னா நீ தான் என்னோட அண்ணன் தம்பி, நம்ம கூட பிறந்தவங்க கிட்ட வந்து நம்ம அபகரிக்கணும் அப்படின்னும் போது இந்த மூலிகைகளால் அவனுக்கு தீமையும் செய்ய முடியும். தீமை செய்ய முடியும்னும் போது தீமை செய்கிறவங்க கிட்ட போய் அந்த சில விஷயங்கள் வாங்குவாங்க. உணவுலையும் ஏதோ ஒரு விஷயமா அவங்க கொடுக்கும்போது இந்த பிளட்டானது லிக்விடாக இருக்கிற வரைக்கும், வாட்டர் கண்டென்ட்டில் இருக்கிற வரைக்கும் தான் மனுஷனோட உடம்புல வந்து எதுவும் ஃபார்ம் ஆகாது. சரிங்களா. அதே ஒரு ஜெல்லி கண்டென்ட் வரும்போது அதில் வைரஸ் கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும். அப்படி என்னும்போது அந்த மூலிகை என்ன ஆகும்னா பொறுமையாக வைரஸாக மாற்றும். சரிங்களா. ஒரேடியாக மாற்றாது, பொறுமையாக வந்து அதோட தன்மை வேலை செய்ய ஆரம்பிக்கும். நம்மளுக்கே வந்து ஒரு 3 days நல்லா சாப்பிட்டு நம்ம வெளியில் போகாமல் இருந்தோம்னா என்ன பாதிப்புகள் கொடுக்கும். வயிறு உப்புசமாகும், பேடாக வந்து ஸ்மெல்லு வரும், ஏப்பம் வரும். அப்போ ஏதோ ஒன்று பண்ணி அதை வெளியேற்ற தான் முயற்சி பண்ணும். அந்த மாதிரி இந்த பிளட்டானது வந்து கிளாத் ஆக ஆரம்பிச்சிடும். ஏதோ ஒரு இடத்துல ஆகும், அது எந்த இடத்துலன்னு நம்ம குறிப்பிட முடியாது. பர்டிகுலராக வந்து அவருக்கு கை விளங்கக்கூடாது, கால் விளங்கக்கூடாது, அவரோட தொழில் பாதிக்கப்படணும், அவரோட பார்வை பாதிக்கப்படணும், அவரோட குடும்ப உறவுகள் பாதிக்கப்படணும், இப்படியெல்லாம் சொல்லி பண்ணுறாங்களே, அப்படியெல்லாம் சாத்தியம் இருக்கு? கண்டிப்பாக சாத்தியம். அதுக்கு இதுக்கு தான் சம்மந்தம் இருக்குன்னு சொல்ல வரேன். அப்போ இந்த மூலிகைகள் வச்சு தான் இப்படி பண்ணுறாங்க. இந்த மூலிகைகள் வச்சு ஒரு தேவையில்லாத அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, மணலுக்கு வந்து நம்ம கயிறாக வந்து திரிச்சு எடுக்கிறோம். அதே மாதிரி வந்து ஒரு உருவ பொம்மையை செஞ்சு அந்த பொம்மைக்குள்ளார இந்த சாறுகள் வந்து பயன்படுத்தும். இந்த மூலிகையோட எஃபெக்ட் என்னன்னா, அந்த பொம்மையில் வந்து எந்தெந்த பிளாக் வேஸ்டில் வந்து அதை கட்டுறாங்களோ அந்த மாதிரி அந்த மனிதனுக்கும் எஃபெக்ட் ஆகும். இப்போது ஒருத்தருக்கு பிரச்சனைகளை சரி செய்ய முடியும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் இருக்கீங்க. இந்த பிரச்சனைகளை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. பிரச்சனைகளை சரி செய்ய முடிஞ்சவங்களாலையும் இந்த பிரச்சனைகளை உருவாக்கவும் முடியும் இல்லையா? கண்டிப்பாக. நீங்கள் அதை பண்ணுறீங்களா? வாய்ப்பில்லை. ஏன்னா எனக்கு அங்கே தான் வந்து ஒரு விஷயம் இருக்குது. நம்ம வந்து நம்மளோட இப்போ என்னோட ஃப்யூச்சரை வந்து நான் எப்போ இறக்க போகிறேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு கணிக்க முடியும். ஏன் கணிக்க முடியும்னா, என்னோட சுவாசத்தை வச்சு தான் நான் கணிக்கிறேன். சரிங்களா. அது வந்து இடதா வலதா அப்படிங்கிறது இருக்குது. இடதா வலதான்னு போகும்போது சூரியகலை சந்திரகலை அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா. லெஃப்ட் அண்ட் ரைட்டு. அப்போது அந்த கோட்பாடில் எவ்வளோ நாள் நான் எந்த மாதிரி காற்று நான் சுவாசிக்க ஆரம்பிக்கிறேன்னும் போது எனக்கு குறிப்பிட முடியும், நான் இந்த நேரத்தில் தான் இறக்க போகிறேன் அப்படிங்கிறது என்னால் கணிக்க முடியும். கண்டிப்பாக கணிக்க முடியும். அது கணிக்கக்கூடாது. மற்றவங்க கணிச்சு நம்ம தரமாட்டோம், ஏன்னா அதுலேயே பாதி சேர்த்துருவான். சரிங்களா. அதனாலேயே இதுக்கு ஒரு கண்டென்ட் வச்சுருக்காங்க, அது கணிச்சு கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம சொன்னோன்னா சொல்கிறது கரெக்டாக வந்து அவனுக்கு அது நடந்தே தீரும் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ தொழிலில் ஏதாவது ஒரு நஷ்டம், குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னு வர நபர்களுக்கு நீங்கள் தீர்வு கொடுக்குறீங்க. ஆமாம். இப்போது நார்மலாகவே போயிட்டுருக்கு, எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இல்லை, ஆனால் வளர்ச்சி வேணும் அப்படின்னு தேவைப்படும் இல்லையா? என்னோடய தொழில் வளர்ச்சியோ இல்லை திருமண உறவுலையோ குடும்ப உறவுகள்லையோ அண்ணன் தம்பி உறவுகள்லையோ இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அதுவும் பண்ணி கொடுக்குறீங்களா? கண்டிப்பாக பண்ணுவோம். அதுக்கு வந்து சில மூலிகைகளை அவங்க பாக்கெட்டில் வச்சுக்கவோ இல்லை கையில் கட்டிக்கவோ இல்லை கழுத்தில் அணிங்கிக்கவோ இது வந்து ஃபாலோ பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து இப்போ நிறைய கருங்காலி பற்றி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க, நிறைய சப்ஜெக்ட் நான் பார்த்துட்டேன். சரிங்களா. இந்த கருங்காலி அப்படிங்கிறது ஒரு மூலிகை தான். சரிங்களா. அதே மாதிரி ருத்ராட்சம் அப்படிங்கிறது ஒரு மூலிகை தான். சரிங்களா. மூலிகை சாரால் தங்கத்தையும் உருவாக்க முடியும், வெள்ளியும் உருவாக்க முடியும், ஒரு மருந்து பொருளாகவும் நம்ம அதை பயன்படுத்த முடியும். அப்போது இந்த கருங்காலியை அணிஞ்சால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கிட்ட ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னு இந்த மனுஷன் திங்க் பண்ணுறான் இல்லைங்களா, இந்த மூலிகை அவனுக்கு அந்த சிந்தனையிலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துரும். அது எந்த மூலிகையாக வேணாலும் இருக்கலாம், பட் நம்பிக்கை குறிப்பிட்ட மூலிகைகள் இருக்கு. அது எல்லா மூலிகைகள் அணிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு சொறி வரும், அலர்ஜி வரும், ஸ்கின் இன்ஃபெக்ட் ஆகும். சில மூலிகைகள் நம்ம சுவாசித்த உடனே மயக்கமாக வரதுக்கான தன்மை இருக்கு. எக்ஸாம்பிள் என்னென்னா, விஷத்தாலேயே முறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாம்பு விஷம் வந்து இப்போ நம்மளுக்கு மருந்தாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது, ஆனால் அது உண்மை.
சரிங்களா. விஷத்தை வந்து குறிப்பிட்ட அளவில் கொடுத்தோம்னா நம்ம உடம்புல செயல் ஆகட்டும், அதே நிறைய போச்சுன்னா அது மரணத்துக்கு வரும். அவ்வளோதான் விஷயம். இந்த மூலிகையை அணியும் போது கருங்காலி மணியை அவனுக்கு அது ஒரு மனோதைரியத்தை கொடுத்துரும். சரிங்களா. அந்த ஞாபகத்தை என்ன பண்ணோம், நீ வந்து ஒரு தைரியசாலி, எது வேணாலும் செய்யலாம் அப்படின்னு அவனுக்கு வந்து திங்கிங் சேஞ்ச் பண்ணும். அதே மாதிரி உண்மையான கருங்காலி மாலை சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க இந்த கருங்காலி பற்றி அப்படின்னா, காளியின் ஒரு சுரூபமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த ஓலைச்சுடியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் குறிப்பிட்டிருக்காங்க. கருங்காலி மணிங்கிறது வந்து காளியின் அம்சம். அப்போது காளி என்ன ஆகும், அகோரமாக இருப்பான், கோவம் வரும், அந்த மாதிரி இருக்கும். அப்போது தைரியம் இல்லாதவன் அணிஞ்சா கொஞ்சம் தைரியமாக இருப்பான். அதே மாதிரி இந்த வசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம். ஒருத்தர் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதோ, இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனாலையோ, இல்லை வந்து ஒரு வியாபாரம் ரீதியாக எனக்கு வந்து வியாபாரம் ரீதியாக நம்ம கண்டிப்பாக இது குறிப்பிடக்கூடாது. வசியங்கிறது மெயினாக ஏன் வேணும் அப்படிங்கிறத சொல்ல வரேன். இப்போது வந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் அப்படிங்கிறது வந்து இறைவன் கொடுத்த வரும், சரிங்களா. ஆனால் இப்போ யார் அந்த மாதிரி இருக்காங்க, நிறைய பேர் நம்ம அந்த மாதிரி சர்ச் பண்ணுறதில்ல. அதே மாதிரி வந்து ஜோதிடர்கள் குறிப்பிடுறது என்னென்னா, இந்த பிளானட் வைஸாக இந்த பர்த் ரீதியாக இருந்தாக்கா இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டுறாங்க. அது வந்து மனோ ரீதியாக வந்து நம்ம சர்ச் பண்ணோம். சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, கணவன் மனைவி சண்டை, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு வருஷம் தேவை, சரிங்களா. ஏன்னா அவங்க குடும்பம், இவங்க 2 பேர் பிரியறதுனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிள்ளைங்களோட ஃப்யூச்சரும் பாதிக்கப்படுதுன்னும் போது அந்த குடும்பத்தை நம்ம சேர்த்து வைக்க தான் பார்க்கணுமே தவிர்த்து பிரித்து அதை செதறிட நம்ம பார்க்கக்கூடாது. அப்படின்னும் போது கண்டிப்பாக அது பண்ணலாம். அது மூலிகைகளால் சாத்தியம். மூலிகைனால இது ஒரு சாத்தியம். ஒரு 2 உறவுகளை சேர்த்து வைக்கிறதுல சாத்தியம் அப்படிங்கிறப்ப 2 தகாத உறவுகளை சேர்த்து வைக்கிறதுக்கும் அதில் சாத்தியம்னு ஒன்று இருக்கு இல்லையா. தகாத உறவுகள் பிரிக்கிறதுக்கு சாத்தியம், சேர்க்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. உறவுகளை சேர்க்கறதுக்கு வசியத்தில் சாத்தியம் இருக்குது அப்படின்னா அது நல்ல உறவு தகாத உறவுங்கிறதுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லையா இருக்குது. கண்டுபிடிச்சிடலாம், அதை கண்டுபிடிக்கலாம், சரிங்களா. இப்போ இயற்கையாகவே வந்து ஒரு பையன் வந்து கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு நான் டீட் பண்ணி தான் ஆகணும், எப்படியாச்சும் அந்த பொண்ணு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். அது மற்றொரு உறவில் இருக்கிற ஒருவருக்கு கொடுத்தா அது பயன்படாது, ஒன்றும் பிரச்சனைகள் அதிகமாக்க தான் செய்யுமே தவிர்த்து ஒத்து போகாது. இதுக்கு தான் வந்து அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கணும். இவன் தகாத ஒரு கொடுத்தானா அவனுக்கு பிரச்சனைகள் தான் அதிகமாக. ஓகே. வசியத்தில் பணவசியம், தொழில் வசியம், மனோவசியம் அப்படின்னு நிறைய வசியங்கள் கண்டிப்பாக இருக்குது. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் எழுத்துக்கள் எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கிறது வந்து குறிப்பிடுறதில்ல. இப்போது ஹீலிங் பண்ணுறவங்க எல்லாம் ஒரு கோட்பாடு வச்சுருக்காங்க, ரவுண்டாக வச்சுருக்காங்க, ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்காங்க, சரிங்களா. அதே மாதிரி நான் என்ன குறிப்பிட்றேன்னா, அப்போது நம்மளுக்கு மொழியே வராத போது அவங்க என்ன பயன்படுத்தியிருக்காங்கன்னா ஒரு கோடு தான் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த கோடு தான் இப்போ நம்ம ஒன்றா பயன்படுத்தியிருக்கோம். அந்த கோடை சூழ்ச்சி எடுக்கும் போது ஆவா பயன்படுத்தியிருக்கோம். அந்த கோடை வந்து நம்ம யூ ஷேப்பில் போடும்போது டபிள்யூ, அது எல்லா எழுத்துக்களுக்கும் மாறுது, சரிங்களா. யா வச்சுக்கலாம், யூ வச்சுக்கலாம், எக்ஸ் வச்சுக்கலாம், எப்படி நம்ம அதை சுழச்சிருக்கோமோ அந்த மாதிரி. அதே மாதிரி தான் அந்த சுழலோட்டமும் போட்டிருக்காங்க. அது நம்ம பழைய காலத்து எழுத்து முறைகள் பார்க்கும்போது தெரியும். அதே தான் மொழிகளும், சரிங்களா. அவன் எந்தெந்த மொழியில் அதை உச்சரிக்க தொடங்கினானோ அந்த மொழிகளில் அது பிரிஞ்சிருச்சு. அதான் உண்மையான விஷயம், சரிங்களா. அப்போவும் வந்து எழுத்துக்கள்ங்கிற எழுத்த ஆரம்பித்ததே ஒரு கோடுனால தான். ஒரு இந்து சமய ஒரு சித்தர் மூலமாக உங்களுக்கு ஒரு அருள்வாக்கு மாதிரி கிடைச்சி உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களை பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு சேவைகளை செய்யுங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டு அது மூலமாக இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ட்ராவல் அப்படிங்கிறது இப்போ மக்களுக்கு இது சேவையாக இருக்கா, இல்லை இது உங்களுக்கு தொழிலாக மாறி இருக்கா? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஃப்ரீயாக ஒரு பொருள் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை மதிக்க மாட்டேங்கிறாங்க, ஓகேங்களா. மனிதனுக்கு ஏதாச்சும் காசு கொடுத்து வாங்கினா தான் நம்ம அதை எப்படி சொல்கிறது பெருசாக பார்ப்போம். விலை இல்லாமல் கிடைக்கிற பொருள் அதை ஒரு பொருளாகவே மதிக்க மாட்டேங்கிறான் மனிதன், சரிங்களா. அப்போ நம்ம அதை விலையோட்டு தான் கொடுக்க முடியும். ஏன்னா பேப்பருக்கு தான் மதிப்பீடு கொடுக்குறானே தவிர்த்து நம்ம அன்புக்கோ இல்லை நம்ம செய்கிற சேவைக்கோ அவன் மதிப்பு கொடுக்கல. அப்புறம் என்னோடய கான்செப்ட் என்னென்னா, இருக்கிறவங்ககிட்ட வாங்கி இல்லாதவங்கிட்ட கொடுப்பேன்,
அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணுறது. இப்போ வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு நபர், என்னோட வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்கு, பண ரீதியாக பொருளாதார ரீதியாக என்னால் எதுவுமே பண்ண முடியல, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா? கண்டிப்பாக பண்ணுவேன். அது என்னால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு பண்ணுவேன். என்னால் முடிஞ்ச அளவு தான் பண்ணுவேன். ஓகே. இந்த முடிஞ்ச அளவு அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த அளவுகோல் இருக்கு இல்லையா, நான் அதுக்காக தான் கேட்குறேன். இதை ப்ரைஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம், இல்லை ஃபீஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம். நார்மலாக எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒருத்தர் உங்களை அணுகிறார் அப்படின்னா அவருக்கு கையில் எவ்வளோ பணம் இருக்கணும் உங்களை அணுகிறதுக்கு? எனக்கு தெரிஞ்சிடும் எப்படின்னா அவன் போய் சொல்கிறானா உண்மையாக சொல்கிறானா அப்படிங்கிறது நான் அந்த இடத்துல உட்காந்துருக்கும்போது எனக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி இவன் உண்மையான விஷயத்த கொண்டு வந்திருக்கானா இல்லை பொய்க்காக வந்திருக்கானா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். பொய்யனா உடனே நான் கிளம்பிட சொல்லிடுவேன். ஏன்னா தெரியும் எனக்கு. சரிங்களா? இது எப்படி தெரியும் அப்படின்னா இந்த பஞ்சபூதங்கள் ஆற்றல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்மளோட ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த மின்னல் அடிக்கிற மாதிரி அவங்களோட உணர்வுகளில் நம்ம உணர்வு லிங்க் ஆயிரும். அப்போ அவன் உண்மையை தான் பேசுகிறானா அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கு தெரியும். என்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறத மறைச்சா கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி அவங்க பிரச்சனைகள் என்ன இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும் போது கண்டிப்பாக அவனுக்கு உதவி பண்ணுவேன். சும்மாவும் அவனுக்கு பலன் கிடைக்கும். ஓகே. இப்போ ஒரு நபர் நேரடியாக பார்த்த உடனே அவங்களோட பிரச்சனைகள் இதுதான் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ ஜோதிட முறை அப்படின்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த், ராசி, நட்சத்திரம், இல்லைனா பிறந்த டைம், இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பண்ணுவாங்க. நீங்கள் எந்த அடிப்படையில் கால்குலேட் பண்ணுறீங்க? நம்ம வந்து அதான் ஐஸுன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? அது இல்லாமல் அவனுக்கு ஃபுல்லாக டீப்பாக போகணும், நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அவனை பற்றி அப்படின்னா அவனோட பர்த் வைஸ் கலெக்ட் பண்ணுவேன். டேட் ஆஃப் பர்த்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோட்டோ தான். சரிங்களா? ஃபோட்டோ வந்து தெளிவான ஐஸோட கலெக்ட் பண்ணுவேன். அது ஓல்டு ஃபோட்டோ, நேரில் வரலாலும் ஃபோட்டோ இருந்தால் மட்டுமே போதும். ஆமாம், ஃபோன்லேயே அனுப்புவாங்க. சரிங்களா? அதே மாதிரி நம்ம ஒரு மனிதன் முன்னாடி இருந்தால் தான் அந்த பிரச்சனைகள் தீர்க்க முடியுமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. பஞ்சபூதங்களில் இந்த பிரபஞ்சத்தில் இந்த பிரபஞ்சம் விட்டு எங்கே எந்த மூலையில் அடங்கியிருந்தாலும் அந்த மூலிகைகள் வேலை செய்யும். ஏன்னா காற்று தான், காற்று மூலியமாக தான் நடக்குது. அப்போ காற்று மூலிமா அவனுக்கு என்ன வேலை வேணாலும் நம்ம செய்யலாம், நடக்கும். ஒரு நபர் நேரடியாக பார்த்தா இவருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் ரோட்டில் ட்ராவல் பண்ணுவீங்க. இப்போ ஒரு நார்மல் நான் மனிதனாக இருக்கேன், நான் ட்ராவல் பண்ணுறேன்னா எப்படி பண்ணுவேன்? ஆப்போசிட்டில் வராங்க அப்படின்னா அவங்க என்ன கலர் காஸ்டியூம் போட்டிருக்காங்க, என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்காங்க, இப்படி கிராஸ் பண்ணிட்டு போயிடுவேன். பட் நீங்கள் கிராஸ் பண்ணுறப்ப உங்களோட உள்ளுணர்வுகள் சொல்லும் இல்லையா, இவனுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இவனுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக சொல்லுவோம். அதே மாதிரி என்னென்னா நிறைய நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா ஒரு ட்ரெயினில் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அந்த அம்மாவுக்கு கணவன் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. பணத்துக்காக ரொம்ப சிரமப்பட்டு கெஞ்சிக்கிட்டு யார்கிட்டயாச்சும் போய் கேட்குற இடத்துல நம்மளுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு மனக்கவலையோடு போகிறாங்க. இப்போ அந்த அம்மாவுக்கு நான் கொடுத்த ஒரே ஒரு விஷயந்தான் என்னென்னா, இறைவனை நம்பி நீங்கள் போய் அந்த இடத்துல கேளுங்க, உங்களுக்கு தேவையானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அம்மா யார் என்ன ஏதுன்னு நல்லா தெரியும். அவங்களும் அவங்களோட பிரச்சனைகளை சொல்லலை. அதே மாதிரி அந்த அம்மாவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, நம்மளுக்கு இருக்கிறது இவங்களுக்கு புரியுது போல இருக்கு. சரிம்மா, அந்த மாதிரி கிடச்சிச்சோன்னா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், நம்பர் கொடுங்க. நான் சொன்னேன், என்னோட நம்பர் உனக்கு தேவையான போது உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நானாக நம்பர் கொடுக்குறது நல்லதில்லை, நீ போயிட்டு வாங்க. ஆனால் அவங்க அதே ஒரு 3 மாதம் கழிச்சு கணவர் ரிக்கவர் ஆன பிறகு நேரடியாக என்னை பார்க்க என்னோட அட்ரஸ் தேடி வந்திருக்காங்க. இது மாதிரி இருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி எல்லா பிரச்சனைகளும் நம்ம மூக்க நுழைக்கக்கூடாது, அதுவும் இருக்கு. இவனுக்கு இவனால தான் தீர்வுங்கிறது இருக்கு. அப்போது என்னால் என் கையால் ஒரு விஷயத்தை அவன் வாங்கணுன்னா என்ன தேடி வந்துடும். உங்களால் தான் அவருக்கு அந்த பிரச்சனைகள் சரி செய்யப்படும் அப்படின்னா நீங்களாவே கூட போய் அந்த விஷயத்தை அவருக்கு பாஸ் பண்ணிடுவீங்க. பாஸ் ஆயிருக்கு. நானாக போக தேவையில்லை. அது எப்படியோ கால் மூலியமாவோ இல்லை சரி இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்க்குறது மூலமாக கூட வரலாம். ஓகே. ஒரு புரிதலுக்காக கேட்குறேன். முகத்தை நேரடியாக பார்த்து அவருக்குள்ள பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்ல முடியும்னு சொல்கிறீங்க. இதை வந்து சந்தேகப்பட்டோ அப்படி கேட்கல, ஒரு ஆர்வப்பட்டு கேட்குறதா இருக்கட்டும். இப்போ என்னோட முகத்தை பார்த்தா தெரியும் இல்லையா, இவருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை இருந்துகிட்டு இருக்கு, இவரோட தேடல் இந்த மாதிரி இருக்கலாம் இப்படின்னு ஒன்று என்னோட புரிதலுக்காக கேட்குறேன். என்னை பார்த்து ஒரு சின்ன பலன் சொல்லுங்களேன். கண்டிப்பாக அது உண்மை அப்படின்னா உண்மையை சொல்லுங்கள், இல்லைன்னா ஓப்பனாகவே சொல்லிடுவோம். சரிங்களா? அது பற்றி எனக்கு கவலை இல்லை. உங்களோட கண்ணாடி ரிமூவ் பண்ணுங்கள். உங்களோட நேமு? வெங்கடேஷ். கூட பிறந்தவங்க வந்து 3 பேருங்களா? எத்தனை பெண் எத்தனை ஆண்? 2 பெண். 2 பெண்ணு, நீங்கள் ஒரே ஆண், ஒரே வாரிசு தான்.
ஒரு வாரிசு இருந்து இறந்து போயிட்டாங்க குழந்தையிலேயே. அப்போ மொத்தம் 4, ஆமா. இருக்கிறது 3. சரிங்களா? உங்களோட வாழ்க்கையில் படிப்பு தடைப்பட்டு நீங்கள் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக. சரிங்களா? படிப்புகள் வந்து நடுவில் விட்டுருப்பீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஓகேவா? இது வந்து நார்மலான கொஷன். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு 18 வயசுலேருந்து ஒரு 21 வயசுக்குள்ளே நீங்கள் ஒரு காதலில் ஈடுபட்டிருக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு அடிபட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, யூஸ்வலாக எல்லாருக்கும் ஏற்படுறது தான், எனக்கும் ஏற்பட்டிருக்கு. சரிங்களா? கனவுகள் வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான கனவுகள் வருவதுண்டா? வித்தியாசமான கனவுகள் அப்படின்னா நான் என்ன கேட்குறேன்னா, நாளைக்கு நம்ம எங்கே போகிறேன் அப்படிங்கிறது பிளானிங் இருக்காது. ஆனால் நீங்கள் போன பிறகு தெரியும், இது நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. அது அந்த இல்யூஷன் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நிறைய டைம் அது இருக்கும். சரிங்களா? உங்கள் ஃபேமிலியில் வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து வைத்தியர் பார்க்குறவங்க இருக்காங்க, டாக்டர். சரிங்களா? இருக்காங்க. அப்போ உங்கள் பூர்வீகத்தில் வந்து சித்த வைத்தியக்கு சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க. சரிங்களா? அது ரீதியாக தான் வைத்தியர் இருக்கக்கூடிய காரணங்கள் இருக்குது. இப்போ அப்பாற்பட்டது என்ன, அடுத்து என்ன அப்படின்னா, புது விஷயங்கள், புது உலகம், புது வாழ்க்கை, இந்த பஞ்சபூதங்களுக்கு உள்ளார இன்னும் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற தேடுதல் முயற்சி நீங்கள் ஈடுபட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23லேருந்து 25க்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சிருப்பீங்க. வயசில் 23 வயசுலேருந்து 25 வயசு சொல்கிறீங்க. எஸ் சார். இது யூஸ்வல் காமன் தானே. சரிங்களா? அந்த மாதிரி தேடுதல் வர்றதுக்கான சாய்ஸஸ் என்ன அப்படின்னா, நம்ம பூர்வீகத்தில் யாராச்சும் அந்த மாதிரி சர்ச்சிங்கில் இருந்திருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த கனெக்டிவிட்டி வர்றதுனால தான் நீங்கள் அதை பண்ண முடியுமே தவிர்த்து சாதாரணமாக பண்ண முடியாது. இப்போ உங்கள் மனசில் இருக்கிற கேள்வி எப்படின்னா, அடுத்து என்னோட வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு நான் எங்கே போவேன், என்னோட நேம், என்னோட ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற கொஷின்ஸ் இருக்கு. இன்னும் 5 வருஷத்தில் இதை நீங்கள் நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. இன்னும் 5 இயர்ஸில் உங்களோட நேமும் உங்களோட சேனல் நேமும் சரி, நீங்களும் சரி, நல்ல ஒரு டாப் லெவலில் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது உங்கள் கூட சேர்ந்து இன்னும் 2-3 பேர் பார்ட்னர்ஷிப்பில் ட்ராவல் பண்ணுவாங்க. தேங்க்யூ, நன்றி. கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. நடக்குதுங்க. கண்டிப்பாக நடக்கும். அது நீங்கள் குறிப்பிட்டு வச்சு கூட நீங்கள் ஏன்னா நம்ம இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது அது அடுத்த பிரச்சனை. இல்லாட்டியும் இந்த தேதியில் இப்படி ஒருத்தவங்க நம்மளுக்கு ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படிங்கிறது நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். கேட்குறதுக்கே மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக நன்றி. நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.